भगवते रुद्राय ॐ नमो भगवते रुद्राय ॐ नमो भगवते रुद्राय। मातृदेवो भव, पितृदेवो भव, ஆச்சாரிய தேவோ பவ, அஸ்மத் குருப்யோ நமः. எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போற இன்னொரு ரூல், இதுவுமே மேரேஜ் மேட்சிங் சம்பந்தமான ஒரு பாயிண்ட் தான். இந்த பாயிண்ட் 11ஆம் அதிபதி 7ல் இருந்தால், 7ஆம் அதிபதி 11ல் இருந்தால், 7 திருமணம், 11 லாபஸ்தானம், 11 2ஆம் திருமணம்ங்கிறது 1, 11 லாபஸ்தானம். திருமணத்திற்கு முன்பு மனைவி கணவன் பொருளாதாரத்தை நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும். களத்திரம் வேலைக்கு சென்று சம்பாதிக்கும் வரை பிரச்சனை இல்லை. வருமானம் ஏதோ காரணத்தால் நின்று போனால் பிடிக்காமல் போகும். பண உதவி எதிர்பார்க்காமல் அன்போடு இருந்தால் எந்த பாதிப்பும் இல்லாமல் சந்தோஷமாக வாழலாம். இந்த விதி காதல் திருமணங்களை பாதிப்பதில்லை. இது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட். இது ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி நான் இது சம்பந்தமான ஒரு ஜாதகத்தை பார்த்துட்டு என்னுடைய குருநாதர் ஜி.கே. சாரோட பேசிட்டு இருக்கும்போது பர்டிகுலரா, ஏன்னா இதை அவர் சொல்லி கொடுத்ததே அவர் தான், அந்த ஃபீட்பேக்கை நான் அவருக்கு கொடுத்தேன். அதுக்கப்புறம் அவர் நிறைய பார்த்துருக்காரு. அதே பாயிண்டை வச்சு அவருமே அந்த வீடியோ போட்டிருந்தாரு. அந்த வீடியோவில் பர்டிகுலராக சொல்லியே போட்டிருந்தாரு, வேலைச்சேரி பவுலு இந்த மாதிரி சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதில் சொல்லியே போட்டிருக்காரு. இந்த பாயிண்ட் சொல்லி கொடுத்ததே அவர் தான். அவர் நிறைய ஜாதகங்களை பார்த்துட்டு அதை பார்த்துட்டு தான் அவரே சொன்னது. அது நான் பார்க்கும்போது எனக்கு அது ரொம்ப துல்லியமாக மேட்ச் ஆச்சு. நான் இதை பற்றி அவர்கிட்ட நான் ஃபோனில் சொல்லிட்டு இருந்தேன். பேசும்போது நான் சொல்லிட்டு இருந்தேன். அதை வச்சுட்டு அவர் பார்த்த நிறைய ஜாதகங்கள், நான் ஒன்று பார்க்குறேன்னா அவர் 10 பார்த்துருப்பார். ஸோ அதை வச்சு அந்த பாயிண்ட் அவருமே அதை சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் நான் நிறைய பார்த்துட்டேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த பாயிண்ட் பார்க்க ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக விதவிதமாக ரொம்ப துல்லியமாகவே, ஏன்னா இது கொஞ்சம் இவங்க நான் பார்த்த ஜாதகம் இது கன்னியா லக்னம். இது கணவருடைய ஜாதகம். கன்னியா லக்னம், 7ல் சந்திரன், 11ல் குரு, 7-11 பரிவர்த்தனை, 7ஆம் அதிபதி 11ல் உச்சம். ஆக்சுவலாக இவரோட ஒய்ஃப் இவங்கெல்லாம் இப்போ எல்லாருமே ரொம்ப வருஷமாகவே அவங்க யூஎஸ்ல தான் இருக்காங்க. அங்கேருந்து அவங்க ஃபோன் பண்ணி என்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, எனக்கு 2வது குழந்தைக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. என்ன சம்மந்தம் இல்லாமல் கேட்குறாங்க. அவங்க ஜாதகத்துலேயும் அதை இண்டிகேட் பண்ணலை. டிரான்சிட் பிளானட்டு தசாபுக்தி எதுவுமே இண்டிகேட் பண்ணல. இவர் இதுலையும் எதுவுமே இண்டிகேட் பண்ணலை. அன்னைக்கு கோச்சார சந்திரன் இந்த 7-11 தான் தொடர்பு கொண்டது. ஏன்னா ரெண்டும் பரிவர்த்தனை வேற. 7-11 பரிவர்த்தனை, கோச்சார சந்திரன் அதை தான் இண்டிகேட் பண்ணது. அவங்ககிட்ட நான் ஒன்னே ஒன்று தான் கேட்டேன், நீங்க வேலைக்கு போயிட்டு இருந்தீங்களா அப்படின்னு. ஆமா, நான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். இப்போ என்ன பண்றீங்க? இல்லை, நான் சடனா வேலையை விட்டுட்டேன். எதனால இப்போ 2வது குழந்தைய பத்தி நீங்க கேட்குறீங்க அப்படின்னு. அவங்க எதுவும் பெருசா சொல்லலை. அப்புறம் நானே தான் கேட்டேன், இப்போ கொஞ்ச நாளா உங்களுக்கும் அவருக்கும் ஏதாவது பிரச்சனை இருக்காங்க? ஆமா, பிரச்சனை இருக்கு, நீ இந்தியா கிளம்பி போன்னு அவர் சொல்றாரு. இங்க இருக்க இப்போதைக்கு நீ இந்தியாவுக்கு போ, நான் சொல்லும் போது நீ வந்தா போதும், நீ கிளம்பி போன்னு என்னை ரொம்ப புஷ் பண்றாரு அப்படின்னாங்க. ரீசன் வேற ஒன்றும் இல்லை, 7-11 இருந்துட்டாலே, அல்லது 11-7 இருந்தா, 11-7 இருந்தா கூட 7-11 இருந்தாலே அவங்க இவங்களா கற்பனை பண்ணி ஒய்ஃப் சைடு அவ்வளோ நகை போடுவாங்க, இவ்வளோ இது ஃபேமிலி அப்படி, இவங்க இப்படி அப்படின்னு அவங்க ரொம்ப எதிர்பார்த்து அது கிடைக்கலங்கும் போது இவங்களுக்கு விருப்பம். 1. 2வது, ஒய்ஃப் சம்பாதிக்கிற வரைக்கும், ஒய்ஃப் மூலமா வருமானம் வர்ற வரைக்கும்
எந்த பாதிப்பும் கிடையாது. எப்போ ஒய்ஃப் மூலமா வருமானம் இல்ல அப்படிங்கிறத இவங்க உணர்றாங்களோ, அப்பவே டக்குன்னு பிடிக்காம போயிடும். ஏதோ ஒரு காரணம். நான் மாத்திரமே சம்பாதிக்கணுமா? நான் மட்டுமே உனக்கு சம்பாதிச்சு குடுக்கணுமா? இந்த மாரி கேள்விலாம் இவ்வளோ நாள் 2 பேரும் ஒண்ணா தான் சேர்ந்து இருந்திருப்பாங்க. அந்த பண வரவை எதிர்பார்த்து குடும்பம் நடத்துறது இதுதான். ஒய்ஃப் என்ன சம்பாதிக்கிறா? என்ன பொசிஷன்ல இருக்கா? அது ஒரு மதிப்பு, மரியாதையான ஒரு பொசிஷனா இருந்தா, கணவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஸ்லேவ் மாதிரியே இருப்பாரு. அடிமை மாதிரியே இருப்பாரு. ஒய்ஃப் என்ன சொன்னாலும் கேட்பாரு. ஒய்ஃப் சம்பாதிக்கிற வரைக்கும் இவருக்கு அப்படியே அவ்ளோ சந்தோஷமா இருக்கும். அவங்க இன்னும் மேற்கொண்டு மேற்கொண்டு எவ்வளோ சம்பாதிக்கிறாங்களோ, அந்த அளவுக்கு இவருக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கும். எப்ப அது இல்லன்னு ஆகுதோ, அடுத்த செகண்டு ஏதோ ஒரு ஒரு பிட்டர்னஸ் டெவலப் ஆயிடும். ஒரு கசப்பு டெவலப் ஆயிடும். அவ்வளோ நாள் அப்படி பிஹேவ் பண்ணாரு. திடீர்னு வேற மாரி பிஹேவ் பண்றாரு. இதெல்லாம் நெறைய உதாரணம். ஏன்னா, இத நான் முதல்ல ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு 3, 4, 5 வருஷத்துக்கு முன்னாடி இத நான் பார்க்கும்போது, அப்ப பேசினது. அதுக்கப்புறம் இப்ப நான் நெறைய ஜாதகங்கள பார்த்துட்டேன். இதுலருந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, திருமண பொருத்தம் பார்க்கும்போது, இது மாதிரி மாப்பிள்ளைக்கு அமைப்பு இருந்ததுன்னா, முதல்லயே திருமணத்துக்கு முன்னாடி மாப்பிள்ளைய கூப்பிட்டு உட்கார வச்சு, என்கிட்ட இவ்வளோதான் இருக்கு. நீங்க நிஜமாவே எவ்வளோ பண்ண போறீங்களோ, அத விட கம்மியாவே கூட சொல்லலாம். இவ்வளோதான் இருக்கு. என் பொண்ணு வேலைக்கு போமாட்டா. சம்பாதிக்க மாட்டா. இதெல்லாம் உங்களுக்கு ஓகேவா? என்கிட்ட இவ்வளோதான் ப்ராப்பர்ட்டி இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு ஓகேவா? அப்படின்னு எல்லாத்தையும் கேட்டு, அவர் ஓகே சொன்னதுக்கப்புறம் பொண்ணு குடுக்கலாம். 1. திருமணத்துக்கு அப்புறம் ஒருவேளை பொண்ணு வேலைக்கு போனா, மாப்பிள்ளை ரொம்ப குஷி ஆயிடுவாரு. நம்ம ஒண்ணுமே எதிர்பார்க்கல. சம்பாதிக்கிறா. ஒரு 5 பவுன் போடுறேன்னு சொல்லிட்டு, 10 பவுனா போட்டா இன்னும் சந்தோஷமாயிடுவாரு. சொன்னத விட அதிகமா பண்றாங்க. என்கிட்ட ஒண்ணுமே இல்லன்னு சொல்லிட்டு, பூர்வீக சொத்து ஒண்ணு இருக்கு. அதுல ஒரு பங்கு இவ்வளோ தரேன். அப்படின்னு சொன்னா இன்னும் குஷி ஆயிடுவாரு. கடைசி வரைக்கும் லைஃப் ஸ்மூத்தாவே போயிட்டுருக்கும். முதல்ல இல்லன்னு சொல்லிட்டு, அப்புறமா குடுத்தா இவங்க சந்தோஷப்படுவாங்க. இவங்களா கற்பனை பண்ணி, இன்னும் இவங்க நெறைய விஷயங்கள் சொன்னாங்க. அவங்க சொன்னது ஒரு ஒரு சிம்பிளா ஒரு வார்த்தையில சொன்னா, இந்த பொண்ணுனுடைய அப்பா வந்து ஒரு பெரிய அரசியல் தலைவருக்கு வாத்தியாரா இருந்தவரு. அந்த அரசியல் தலைவர் இவங்க அப்பா மேல ஒரு பயங்கர மதிப்பு, மரியாதை எல்லாமே. அத இந்த மாப்பிள்ளை வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டாரு. இவர் என்ன நெனச்சுட்டாருன்னா, அந்த அரசியல் தலைவருக்கு இவங்க அப்பா பினாமி. இவங்க அப்பா பேர்ல இவ்வளோ சொத்து இருக்கும். அத வச்சு ஆளுக்கு இவ்வளோ ஷேர் வரும். நமக்கு இவ்வளோ ஷேர். இவரா எல்லாத்தையும் கற்பனை பண்ணிக்கிட்டாரு. இவங்க ஒண்ணொண்ணு சொல்ல சொல்ல அவ்வளோ ஷாக்கிங்கா இருந்தது. இது ஒரு ஜாதகம் கிடையாது. என்கிட்ட இன்னும் ஒரு 6, 7 ஜாதகம் இருக்கு. ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு விதமான விஷயம். ஒரு ஷாப்பிங் காம்ப்ளக்ஸ் மொத்தமும் அந்த பொண்ணுக்கு தான் சொந்தம்னு மாப்பிள்ளை நெனச்சுட்டாரு. அதெல்லாம் அவரு எப்படி நெனச்சாருன்னு கூட தெரியாது. திருமணத்துக்கு அப்புறம் அதெல்லாம் இல்லன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப அப்செட் ஆயி, பேச்சுவார்த்தையே ரொம்ப கம்மி தான். 1 வார்த்தை, 2 வார்த்தை தான். நாங்கலாம் அந்த வார்த்தை உங்கட்ட சொல்லவே இல்லங்க. நீங்க சொல்லலங்க. நான் புரிஞ்சுட்டது தப்புதாங்க. இது என் தப்புதாங்க. ஒரு வேற வேற இது மாரியான விஷயங்கள் எல்லாமே நடக்கும். இது 7/11 இருந்து 11/7 இவருக்கு பரிவர்த்தனையா ஆயிருக்கு. 7/11 பரிவர்த்தனை வேற. அந்த 7ஆம் அதிபதி 11ல உச்சம் வேற. எக்ஸ்ட்ரீம் இமேஜினேஷன் இவருக்கு. இவரு நெறைய பணம் ஷேர்ல, இதுல ஸ்பெகுலேஷன்ல விடுறாரு. அது வேற விஷயம். ஆனா, அதே நேரத்துல ஒய்ஃப் சைடு வருமானம் இல்ல. அவங்க அங்க ஒரு ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு, திடீர்னு ஏதோ ஒரு காரணத்தினால நின்னுட்டாங்க. வருமானம் வராதுன்னு தெரிஞ்சோனே, சரி நீ இந்தியாவுக்கு வந்துட்டாரு. அவங்கட்ட நான் சொன்ன ஒரே வார்த்தை, முதல்ல நீங்க வேலைக்கு போங்க. இப்போதைக்கு நீங்க அங்கேருந்து வரக்கூடாதுன்னா, அவங்க ரொம்ப ரொம்ப வெல் குவாலிஃபைட். ட்ரை பண்ண அடுத்த செகண்ட் உங்களுக்கு வேலை கிடைக்கும். நான் அதான் சொன்னேன். உங்களுக்கு இம்மீடியட்டா வேலை கிடைக்கும். வேலைக்கு போங்க. திரும்பி இந்த மதிப்பு, மரியாதை எல்லாம் திருப்பி உங்களுக்கு கிடைக்கும். அப்ப நீங்க 2வது குழந்தைய பத்தி என்கிட்ட பேசுங்க. இப்ப பேச வேணாம் அப்படின்ட்டேன் நானு. இது நடந்தது ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி. இப்ப அவங்களுக்கு 2ண்ட் பேபி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த அமைப்பு வேலை செய்யுதான்னா 200% வேலை செய்யுது. இது இன்னும் என்கிட்ட நெறையா ஒண்ணொண்ணு ஒரு டிஃபரெண்ட் ஸ்டோரியோட இது இருக்கு. 7/11 அதே மாதிரி அந்த ஒய்ஃப் மூலமா வருமானம் இல்லன்னு
தெரிஞ்சா, அடுத்த செகண்டு இவருடைய பிஹேவியரே ஒரு மாரி இருக்கும். அதுவரைக்கும் தீபாவளிக்குலாம் சாரி வாங்கி தரும்போது ஒரு பட்ஜெட் அலாட் பண்ணுவாரு. திடீர்னு வந்து என்கிட்ட கையில காசே இல்ல. இந்த வருஷம் இவ்வளோதான். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சார் அவரு, அவருடைய ஃபேமிலில இருக்கிறவங்க, அவங்களோட சிஸ்டர்ஸுக்கு அவங்களுக்கெல்லாம் எக்கச்சக்கமா வாங்கி குடுத்துருக்காரு. எங்களுக்குன்னு வரும்போது ரொம்ப சுருக்கிறாரு இவ்வளோதான். இது வேற. இப்ப நான் சொல்றது வந்து இது வேற. 7, 11ல இருந்தாலே இந்த பிரச்சனை தான். ஓகே. இங்க 7, 11ல நீச்சம் வேற. அந்த லேடிக்கு 7, 11 நீச்சம். மகர லக்னம் 7ஆம் அதிபதி 11ல. அவங்களுக்கு நீச்சம் வேற. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எப்ப எனக்கு வருமானம் இல்லன்னு தெரிஞ்சதோ, அதோட வந்து அவரு கம்ப்ளீட்டா செலவு கிலவு அவரு பண்ற செலவு எல்லாத்தையும் கட் பண்ணிட்டாரு. ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனா கூட கணக்கு பார்க்க ஆரம்பிச்சுட்டாரு. நான் சுத்தமா அவரோட வெளில போறதே நான் அவாய்ட் பண்ணிட்டேன் நான். எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிட்டேன். இன்னும் அவங்க நெறைய சொன்னாங்க. 7, 11ல உச்சமா, நீச்சமா அப்படிலாம் பார்க்க வேணாம். எஃபெக்ட் இருக்கான்னா, கண்டிப்பா எஃபெக்ட் இருக்கு. ஸோ, உங்க கையில இருக்கிற ஜாதகத்த வச்சு நீங்க சொல்லுங்க. இது திருமண பொருத்தத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். 7, 11ல் இருந்தால். ரொம்ப கிளியராவே சொல்லிடலாம். என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது. முடிஞ்சா நீ எதா செலவு பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு போங்கிற அளவுக்கு பேசினா தான், அதுக்கப்புறம் நீங்க ஒண்ணொண்ணா பண்ணும்போது, அவருக்கு எல்லாமே பெருசா தெரியும். அதாவது இது பணம் தான்னு கிடையாது. அந்த பொண்ணுக்கு ஒரு பெரிய மதிப்பு, மரியாதை இருந்தா கூட அவருக்கு பிடிக்கும். சொசைட்டில ஒரு பேர் இருந்தா கூட பிடிக்கும். எதுவும் இல்ல அப்படிங்கும்போது, அவர்ஷன் தான் இருக்கும். இன்னும் சொல்லப்போனா, அவங்க என்னென்ன வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. "உன்ன போய் கல்யாணம் பண்ணிட்டேன்." அது இதுன்னு என்னென்ன வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் நம்ம இப்ப இவ்வளோ தூரம் வீடியோல பேச வேண்டாம். 7, 11 இதே தான் பெண்ணுக்கும். ஒ ஒரு ஒரு லேடியோட சார்ட்ல அது இருந்தாலும், இவங்களா கற்பனை பண்ணி, அவர் அப்படி பண்றாரு, இவரு இப்படி இத விட ஒரு காமெடி ஒரு லேடிக்கு மேரேஜ் நடந்தது. அவரு ஒரு பேங்க்ல வந்து இருக்காருன்னு இவங்களே அஸ்யூம் பண்ணிட்டாங்க. பண்ணி மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க. அவருமே வந்து கான்டாக்ட் நம்பர்லாம் தான் பேங்க் நம்பர் தான் குடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் திருமணத்துக்கு அப்புறம் ஒரு தடவ ஏதாச்சும் அந்த பேங்க்குக்கு ஃபோன் பண்ணும்போது, அவர் இருக்காரான்னு கேட்கும்போது, அவரு இங்க வந்து டீ குடுக்குறவர் அவரு. அவரு இந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு தான் வருவாரு. இப்பலாம் அவரு இருக்க மாட்டாரு. நீங்க அந்த நேரத்துக்கு கூப்பிடுங்க நாங்க சொல்றோம்ன்னு அடுத்த செகண்டே இவங்களுக்கு ஷாக் ஆயிடுச்சு. அப்பயிலேருந்து அவர்ஷன் டெவலப் ஆயிடுச்சு. சொந்தக்காரங்க, தெரிஞ்சவங்க, அவங்கவங்க அத்தன பேர்ட்டயும் இந்த விஷயத்த அவங்க சொல்ட்டாங்க. பேங்க்குன்னு சொல்லி திருமணம் பண்ணாங்க. பேங்க்குன்னு சொல்லி பண்ணாங்க. கடைசில பார்த்தா இது இப்படி இருக்கு. அவரு கேட்டா அவர் என்ன சொன்னாங்க, நான் நான் டிவி விக்கிறவன் தான் மெயினா அந்த பேங்க்ல இருக்கிறவங்க அத்தன பேரும் என்னுடைய கிளையண்ட்ஸ். அங்க தான் நான் இருப்பேன். எனக்கு மெயின் சேல்ஸே அங்க தான். என் பேரே அந்த பேங்க சொல்லி என் பேர தான் சொல்லுவாங்க. இவங்கலாம் இப்படி தப்பா புரிஞ்சுட்டா நாங்க என்ன பண்றது? அதுக்கப்புறம் அந்த லைஃப் ஒரு மாரி போச்சுன்னு வச்சுக்கோங்க. இவருக்கு வேற வேற ப்ராப்பர்ட்டி அது இதெல்லாம் வந்தது. ஒரு மாரி அட்ஜஸ்ட் பண்ணி போச்சு. எல்லாத்தையுமே ஓப்பனா பேசிறது நல்லது. 7, 11ல் இருந்தால், 11, 7ல் இருந்தால். 11, 7ல இருந்தா கூட ஒரு பெரிய பிரச்சனை கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. துலா லக்னம், 7ல உச்ச சூரியன். நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அது எல்லாமே இருக்கும். முதல்லயே என்கிட்ட ஒண்ணுமே கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டா ப்ராப்ளம் கிடையாது. ஓகே. ஸோ அதெல்லாம் கூட இப்ப துலா லக்னம் 7ல சூரியன் கூட ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப ரொம்ப சூப்பரா ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்காங்க. அதெல்லாம் 7, 11ல உச்சமாவோ, நீச்சமாவோ எந்த கண்டிஷன்ல இருந்தாலும், உங்க இன்கம் ஏர்ன் பண்ற வரைக்கும் ஹஸ்பண்டுக்கு பிடிக்கும். என்னால முடியலன்னு அவங்க ரெஸ்ட் எடுத்தாங்கன்னா, அதுக்கு அவர் ரெடியா இருக்கணும். அத முதல்லயே பேசிறணும். முதல்லயே ஒரு வேலைக்கு போமாட்டாங்க அப்படிங்கிறத முதல்லயே சொல்லிட்டு, அவங்க வேலைக்கு போக ஆரம்பிச்சு, சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்கன்னா, திடீர்னு அவங்களுக்கு முடியலங்கும்போது அவரே சரி நீ பேசாம ரெஸ்ட் எடுத்துக்கன்றுவாரு. ஏன்னா ஆரம்பத்துல இருந்து அவர் எதுவும் எதிர்பார்க்கல. எதிர்பாராம இருக்கும்போது வந்ததுன்னா அவங்களுக்கு சந்தோஷம். பட் 7, 11ல இருக்கும்போது அதிகமான எதிர்பார்ப்பு இருக்கும். அது இல்லங்கும்போது ஒரு பிட்டர்னஸ குடுக்கும். இதுதான். உங்க கையில என் என் கிட்டத்தட்ட என்ட்ட ஒரு 6, 7 சார்ட் என்கிட்ட இருக்கு.
நீங்க உங்க கையில இருக்கிற ஜாதகத்துல நீங்க செக் பண்ணிட்டு சொல்லுங்க. யாருக்கு ஆராய்ச்சிக்காக இது வேணுமோ சொல்லுங்க. அந்த மீதி டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் தரேன் நானு. இந்த 6, 7 ஜாதகத்துக்கு உண்டான பர்த் டீட்டெயில்ஸும் நான் தரேன் நானு. எல்லாத்தையும் நம்ம ஓப்பன் வீடியோஸ்ல நம்ம பேச வேண்டாம். ஏன்னா, உங்களுடைய பிரைவசியும் கொஞ்சம் பார்க்கணும். அதனால ஓப்பன் வீடியோஸ் எல்லாத்தையும் பார்க்க வேண்டாம். ஆராய்ச்சியில ஈடுபடுறவங்களுக்கு, அவங்களுக்கு மாத்திரம் நான் பர்த் டீட்டெயில்ஸ் நான் குடுக்குறேன். ஓகே. உங்க கையில இருக்கிற சார்ட்ட நீங்க செக் பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்க. ஓகே. தேங்க் யூ. நன்றி, வணக்கம். ஓம் நமோ